வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் தலையில் இடியை இறக்கிய மாவட்ட செயலாளர் கட்சி விட்டு விலகினார். சில்லு சில்லாக சிதறும் திமுக. அதிமுகவிலிருந்து விலகினவங்களை பத்தி பேசவே மாட்டீங்க. தனபால் முன்னாள் சபாநாயகர் நேற்று விலகினாரு கட்சி விட்டு. ஆனா அதை பற்றி நீ பேசவே இல்லை. ஆனால் அதே நாள்ல திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக மாவட்ட செயலாளராக இருந்த செல்வராஜ் அவர்கள் விலகினதை மட்டும் குறிப்பிட்டு பேசுறிய. அதிமுக தொடர்பாக ஒரு நிலைப்பாடு, திமுக தொடர்பாக ஒரு நிலைப்பாடா? ரெண்டு கட்சியும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ரெண்டு கட்சியில் இருந்தும் பல பேர் விலகிறாங்க. ஆனால் திமுகவில் விலகிறது மட்டும் பெருசா பேசுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்கலாம். ஆனால் அதிமுக திமுக இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால்தான் அதிமுக பற்றி பேசுகின்ற போதும் சரி, திமுக பற்றி பேசுகின்ற போதும் சரி, வெவ்வேறு குரல்ல நான் பேச வேண்டியதா இருக்குது. என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்பீங்க. ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. முதல்ல திமுக என்பது ஸ்டாலின் குடும்ப சொத்தாக மாறி போய்விட்டது. அதனால திமுகவிலிருந்து யார் விலகினாலும் சரி, அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் ரெஸ்பான்சிபிலிட்டி மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கின்றார். குடும்ப சொத்துல பிரச்சனை வந்தா அந்த சொத்துக்கு உரிமையானவர்கள் யாரோ அவங்க விளக்கம் அளித்து ஆக வேண்டும். இரண்டாவது, அந்த சொத்துல ஏன் சேதாரம் அடைஞ்சது அப்படின்னு அந்த சொத்துக்கு உரிமையாளர் கவலைப்பட்டாகணும். ஆனா அதிமுக அப்படி கிடையாது. அதிமுக என்பது தொண்டர்களுடைய இயக்கம். அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. அதிமுகவில் எவன் விலகினாலும் சரி, விலகனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அதிமுக தலைமையில் இருக்காங்க பாரு, அவங்களுக்கு மட்டுமே அது பொறுப்பல்ல. அதிமுகவில் யாரு மக்கள் செல்வாக்கு பெறுகின்றார்களோ, நிர்வாகி ஆதரவு பெறுகின்றார்களோ, அவர்கள் மேல இருந்து கட்சியை வழிநடத்துவார்கள். கட்சி வழிநடத்துவனுக்கு கிடையாது. ஆனால் திமுகவில் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் தலைமை பொறுப்பு. ஸ்டாலினுக்கு அப்புறம் முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு தான். அது குடும்ப சொத்து. அந்த குடும்ப சொத்துல யாரு டைரக்டரா இருக்கணும் அப்படின்றத ஸ்டாலினே முடிவு பண்ணுவார். உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினே முடிவு பண்ணுவார். ஆனா அதிமுகவில் அப்படி கிடையாது. தலைமையில யார் வரணும் என்பதை அதிமுக தொண்டர்கள் முடிவு பண்ணுவாங்க, இல்ல நிர்வாகிகள் முடிவு பண்ணுவாங்க. ஏற்கனவே இருந்த எடப்பாடி பழனிசாமி ஏப்பா எனக்கு பிரகாரம் இவரு தான்பா அப்படின்னு முடிவு பண்ணவே முடியாது. அதிமுக தொண்டர்கள் இயக்கம். அதனால அந்த கட்சியில எவன் விலகினாலும் சரி, விலகின்ற பொழுது யார் மீது குற்றச்சாட்டு வைக்க கூடாது. அப்படி குற்றச்சாட்டு வச்சான்னு வச்சுங்களேன், அவன் பொறுப்பை அவன் உணரல. ஏன்னா தனபாலை பொறுத்த வரைக்கும் ஏன்பா கட்சியில என்ன சரியா கண்டுக்கலப்பா, உரிய முக்கியத்துவம் தரலப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த கட்சிக்காக நீ என்ன பண்ண? கட்சி உன் சொத்து. கட்சி உன் பகுதியில் வளர்ப்பதற்கு நீ என்ன பண்ண? இதய நோய் ஓய்வெடுத்த எடப்பாடி பழனிசாமி உன்னை பார்க்கலையா? உங்ககிட்ட நலம் விசாரிக்கலையா? அதிகபட்சமா அதை தான் பண்ண முடியும். கட்சியில் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கின்ற போது உன் பகுதியில் நீ எந்த அளவு கட்சி வளர்த்திருக்கிற, செல்வாக்கு மிக்கதா மாற்றி இருக்கிற, அந்த பகுதியில் நீ தேர்தலில் நிக்கலனாலும் சரி, நீ பணியாற்றி கழகத்துக்காக யாரை வேட்பாளர் நிக்க வச்சிருக்காங்களோ அவங்கள வெற்றி பெற செய்யணும். அதுதான் அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒவ்வொரு நிர்வாகிக்கும் பொறுப்பு. அப்பதான் நீ உயர் பொறுப்புக்கு வர முடியும். எடப்பாடி சொத்தா அதிமுக? இல்ல எடப்பாடி பழனிசாமி அப்பமுட்டு சொத்தா? எல்லாருடைய சொத்து தானே. அதனால அதிமுகவில் இருந்து ஒருத்த விலகிறானா அவனை பொறுத்த வரைக்கும் பேராசை பிடித்தவனா இருப்பான். வேடந்தாங்கல் பறவை மாதிரி அந்த தண்ணி இருக்கும் போது அங்க தங்கி இருப்பாங்க, அங்க மீனும் இருக்கும். குளம் வத்தி விட்டா பறந்துடுறாங்கல்ல, அந்த மாதிரி அதிமுக அதிகாரம் இருக்கிற வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருப்பது, அதிகாரம் போன பிறகு பறந்து விடுவது. அதிமுக விலகிறான்னா அவன் கண்டிப்பா விசுவாசியா இருக்க மாட்டான். அவன் நிச்சயமாக சுயநலவாதியா தான் இருப்பான். அதனால்தான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி இருந்தாலும், கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சிருந்தாலும், சொத்து பத்தெல்லாம் கட்சிக்கு கொடுத்திருந்தாலும், தனக்கு பிறகு தொண்டர்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் தன்னை வழி நடத்துவது யாருன்னு சொல்லிட்டு. அப்படி அந்த கட்சிக்கு தலைமை வரலன்னா பரவாயில்ல, அந்த கட்சி கரைந்து போட்டோம். ஏன்னா மன்னராட்சி முறையை தமிழகத்துல உருவாக்க கூடாது என்பதற்காக கட்சியை தொண்டர்கிட்ட கொடுத்துட்டு போனார். ஜெயலலிதாவும் தொண்டர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு தகுதியானவர்கள் கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு போவாரு. அதனால அதிமுகவில் இருந்து ஒவ்வொருத்தன் விலகிறான்னா
அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, பொறுப்பை எடுத்துக்கல, அதனால விலகி போறான். அதனால அதிமுக இருந்து விலகிறவங்க சுயநலவாதிகள் என்று சொல்லலாம். ஆனால் திருப்பூர் தெற்கு தொகுதி மாவட்ட செயலாளர் செல்வராஜ் என்ன சொல்றார்? ஏம்பா, அதிகாரங்கள் ஒருதலை பட்சமா இருக்குதுப்பா. கட்சிக்காக ஆரம்பத்திலிருந்து உழைச்சவன் நானுப்பா. ஆனா சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர்லயே ஒரு தொகுதி ஒதுக்கிருக்கணும். என்னுடைய அதிகாரம் எங்க இருக்குது? நான் எங்க வேலை செஞ்ச 5 வருஷம், என்னுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் நான் எங்க உருவாக்கி வச்சிருக்கேன். ஸோ அந்த தொகுதியில் எனக்கு வேட்பாளராக வாய்ப்பு தாங்கப்பா அப்படின்னா டாலர் பாலசுப்ரமணியம் இருக்காரு பார், அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் நேத்து கட்சிக்கு வந்தவங்க. அந்த கட்சிக்கு ஆரம்ப காலத்திலிருந்து உழைச்சவர் செல்வராஜன். இன்னைக்கு டாலர் பாலசுப்ரமணியம் வீட்டில் வந்து ஸ்டாலின் அவர்கள் தங்குறாராம், உதயநிதி ஸ்டாலின் வந்து தங்குறாராம். அவருக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பணம் இருந்தா போதுமா? 4 பேர் மதித்தா போதுமா? வாரிசுகள் இருந்தா போதுமா? அதனால டாலர் பாலசுப்ரமணியத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? ஆனா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? இப்படி டாலர் பாலசுப்ரமணியத்தினுடைய பேச்சை கேட்டதனால திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட திமுக ஜெயிக்கல. இந்த தோல்விக்கு பொறுப்பாளராக இருந்த டாலர் பாலசுப்ரமணியம் பொறுப்பேற்றுக்குவாரா? கட்சிக்காக நான் உழைச்சேன். இங்க வாரிசு மட்டுமே வந்து கோலோச்சுது. கட்சிக்காக உழைத்த எனக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. கலைஞர் என்னென்னலாம் பதவிகள் கொடுத்து என்ன அழகு பார்த்தார். ஸ்டாலின் வந்த பிறகு என்னை ஏன் ஒதுக்குனாங்க? டாலர் பாலசுப்ரமணியம் வீடு நல்லா இருக்குதா? எங்க வீடு நல்லா இல்லையா? டாலர் பாலசுப்ரமணியம் வீட்டில் போய் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தங்குறதுனால திருப்பூர் மாவட்டம் முழுவதும் என் கண்ட்ரோல் இருக்குடா. அடுத்தது யார் தெரியுமா? எங்க மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சிக்காக ஆண்டாண்டு காலமாக உழைத்த என்னெல்லாம் வந்து விரட்டும் போதும் சம்பந்தமே இல்லாம பல்லடம் தொகுதியில கொண்டு போய் என்ன நிக்க வைக்கும் போதும், ஏன்னா செல்வராஜ் வந்து இந்த தேர்தலில் பல்லடத்தில் கொடுத்துட்டாங்களே, பணத்தை அடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு செந்தில் பாலாஜி வந்து ஐடியா கொடுத்துட்டார். ஏன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் பட்டி மாறி அமைச்சு அந்த பட்டியல மனிதர்களை அடைத்து பணத்தையும் கறியையும் உணவுப் பொருட்களையும் சினிமாவும் காட்டி ஓட்டு போட வச்சாங்கல்ல, அந்த மாதிரி மக்களை பொறுத்த வரைக்கும் பேராசை கொண்டவர்கள். அவங்க கையில் ஏதாவது கொடுத்தாதான் சம்திங் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால புதிய தொகுதி, வேலை செய்யாத தொகுதி பல்லடம். அதனால செல்வராஜை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சொத்து பத்தெல்லாம் விற்று பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணி வெற்றி பெறலாம் என்று பார்த்தாரு, தோத்து போட்டாரு. இப்ப சொத்தும் போச்சு, பணமும் போச்சு, வெற்றியும் போச்சு. அப்ப இந்த டாலர் பாலசுப்ரமணியம் தான் எனக்கு திருப்பூர்ல கிடைக்க வேண்டிய தொகுதி பல்லடத்துக்கு போச்சு. நான் என்ன பண்றது? அதனால இனிமே கட்சியிலிருந்து வேலை பார்க்க முடியாதுப்பா. தலைவர் வேலை பார்க்க முடியலன்னா கட்சி விட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால கட்சி விட்டு போறேன். என்னைக்கும் நான் திமுக பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன். ஈரோட்டில் வந்து ஒட்டுமொத்த கட்டமைப்பும் அப்படியே தவேகா பக்கம் நகர்ந்துடுச்சு. ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளர் இருந்து ஈரோடு மாவட்டம் முழுவதும் தவேகாவுக்கு நகர்ந்து விட்டது. அங்க செங்கோட்டையினுடைய ஆதிக்கத்தினால நம்முடைய ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்னடா அது, ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒட்டுமொத்தமா தவேகா போயிட்டாங்களே, அவங்கள போய் சந்திப்போம் அப்படின்னு சந்திக்கவே இல்லையா, விட்டாராம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நான் கட்சி விட்டு போறேன்பா, அரசியல் விட்டே போறேன்பா அப்படின்னு சொன்னாராம். அவரையும் போய் பார்க்கலையா. டி நகர்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவரும் அப்படிதான். எங்க அண்ணன் பையனுக்கு தான் வந்து வேட்பாளர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா இருந்தாலும் எங்க அண்ணன் மகனுக்காக நான் போய் களத்துல வேலை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டி நகருடைய மாவட்ட செயலாளர் இருந்தாரு. அந்த பகுதிக்கு எம்எல்ஏவா இருந்தாரு. திமுகவுக்கு வேலை செய்யல, நான் கட்சி விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பாகவே டி நகர் கருணாநிதி அவர்கள் வந்து வெளியேறிட்டார். ஏன்னா எனக்கு ஒன்று தொகுதி கொடுத்துருக்கணும், அதை விட்டு என்னுடைய அண்ணன் மகனுக்கு கொடுக்குறது. ரெண்டாவது யார் யாரெல்லாம் வாரிசு இருக்காங்களோ வாரிசுகளுக்கே சீட்டு கொடுப்பது. ஒன்று அவங்க அப்பா நிற்கணும், இல்லைனா புள்ள நிற்கணும். ஏன் எங்களுக்கு கொடுத்தா ஆகாதா? 5 வருஷமா எம்எல்ஏ இருந்து டி நகர் தொகுதி முழுவதும் வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா எங்களுடைய அண்ணன் மகனுக்கா, எங்க அண்ணன் மகன் என்ன வேலை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கட்சி விட்டு விலகினாரு தேர்தலுக்கு முன்பாக. அவர்களையும் போய் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ போய் சந்திக்கவே இல்லை. இப்போ திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்களும் விலகி இருக்கின்றார். செல்வராஜனுடைய ஆதங்கம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலினை சந்திக்கலான்னு பார்த்தேன், பிரச்சனை இந்த மாதிரி இருக்குப்பா, ஏதோ சால்வ் பண்ணுப்பா, கட்சி சுத்தமா வந்து தேஞ்சு போச்சுப்பா கொங்கு மண்டலத்துல, எப்ப பார்த்தாலும் நேத்து வேற கட்சியிலிருந்து வந்தான் பார், அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இல்லைனா வெளி மாவட்டத்திலிருந்து வந்து திருப்பூர்ல பணி செய்யறதுக்காக அவனுக்கு பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க. அப்ப திருப்பூர் மாவட்டத்தில் நாங்களாம் என்னத்துக்கு இருக்கிறோம்?
ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க நல்லா உழைப்போம், ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பை தரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் கிட்ட இந்த குறையெல்லாம் எடுத்து சொல்லலான்னு பார்த்தாங்களாம். ஸ்டாலினை சந்திக்க முடியல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் ஒட்டுமொத்தமா கட்சியை நிர்வகிக்கின்றார், அதனால உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினை போய் பார்த்து பேசிடலான்றதுக்காக ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செல்வராஜ் போயிருக்காரு. ஆனா உதயநிதி ஸ்டாலினுடைய பிஏ இருக்காராம் செந்தில்குமார் என்ன சொன்னார் மறந்துட்டு, அவரு அனுமதியே கொடுக்க மாட்டாரு. ஒரு மாவட்ட செயலாளர் 50 வருஷமா கட்சிக்கு வேலை பார்க்குறேன், 1972 திமுகவில் இணைந்தாராம். அதற்கு பிறகு பல்வேறுபட்ட பொறுப்புகள் இருந்தாராம். நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு ரொம்ப நாளா இருக்கிறாராம். ஆனா அவராலே வந்து உதயநிதி ஸ்டாலினை பார்க்க முடியல. உதயநிதி ஸ்டாலின் உங்களை பார்க்க விரும்பலைங்க அப்படிங்கிறாங்களாம். என்னையா தப்பு பண்ண அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலும் இல்லையா. இந்த மாதிரி கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு திமுகவில் புறக்கணிப்பு இருக்கும்போது எவன் கட்சியில் இருப்பான் பாருங்க. என்னுடைய வேதனையை சொல்லி நான் இப்ப கட்சி விட்டு வெளியேறிக்கிறேன். திமுகவில் இனிமே இந்த மாதிரி நிறைய பேர் வெளியேற போறாங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, நான் தெரிந்து தலைமைக்கு சொல்லி பார்த்தோம், காது கொடுத்து என் பிரச்சனையை கேட்காதனால பிரஸ் மீட்டை வச்சு நான் கட்சி விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ பேர் யாருக்கும் தெரியாம கொத்து கொத்தாக தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சோ அதை பற்றியெல்லாம் திமுக தலைமை கண்டுக்கிற மாதிரி தெரியல. திமுக கூட்டணி இல்லாம ஜெயிக்காது. இப்போ கட்சியினுடைய கட்டமைப்பும் சில்லு சில்லா செதறுது. கீழ்மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகி வரைக்கும் எல்லா தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துல இடம் இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் நிர்வாகி நியமிப்பதற்கு இடம் இருக்குது. அனுபவசாலிகளை அழைக்கிறாங்க, அவன் இழுத்துக்கிறான். ஆனா நம்ம கட்சியில அனுபவசாலியை இழந்துட்டு இருக்கோம். திமுக தலைமையானது இதை யோசிப்பதே கிடையாது. ஏன்பா இளைஞர்களுக்கு வாய்ப்பு தராங்க, அதனால வந்து நீங்க மாவட்ட செயலர் பதவியிலிருந்து விலகினாலும் பரவாயில்ல, ஒரு இளைஞர் தானே வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது அதுக்கு செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா, பல்லடத்துல ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு தந்திருக்கலாமே சட்டமன்ற உறுப்பினராக போட்டிடுவதற்கு, அங்கேயே தரல. அங்க மட்டும் என்ன நிக்க வச்சா வெற்றி பெற்றலாம்னு நினைச்சாங்களா? மொத்தத்துல வேணான்னு முடிவு பண்ணிட்டா ஏகப்பட்ட காரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தலைமையில. அதனால நான் விலகினதுனால இங்க மாவட்ட செயலாளரா யாரை வேணாலும் போடுங்க, ஆனா கட்சிக்காக உழைச்சவனை போடுங்க. நீண்ட நாளா திமுக இருந்தவனை போடுங்க. நேத்து வந்தவன்லாம் கட்சியில போடாதீங்க. நேத்து வந்தவனுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வாரிசுகளுக்கு தான் இடம்னா நாங்களாம் அப்ப கட்சியில வேலையை செய்ய தேவையா? அதனால வாரிசு ஆதிக்கத்தை ஒழிங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களாம் திமுகவில். தெலுங்கானுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் தராங்களாம். அதனால பார்த்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கம் ஒரு இடத்துல குவிவதனாலும் ஒருதலை பட்சமாக அதிகார மையங்கள் செயல்படுவதனாலும் இந்த கட்சியில நான் இனிமே வரவே மாட்டேன். ஆனா ஒருவேளை எனக்கு பிடிச்சவங்க மாவட்ட செயலாளராக வந்தாங்கன்னா தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு வேலை பார்ப்பேன். ஏன்னா திமுகவில் இருந்து வேலை பார்த்திருக்கிறேன், அனுபவம் இருக்கிறது. புதுசா வந்தவங்க சரியா பிரச்சனையை அணுக முடியலன்னா அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதனால திமுக மீண்டும் சேர மாட்டேன், வேற கட்சிக்கும் போக மாட்டேன். நான் வந்து திமுக விட்டு போறேன் அப்படின்னு மாவட்ட செயலாளர் விலகி இருக்கின்றார். ஸோ மொத்தத்தில் திமுகவில் பெரிய பெரிய அதிருப்தி குரல்கள் எழுந்து கொண்டே இருக்குது. இதை சரி பண்ண வேண்டியது திமுக. ஆனால் விலகினவங்களை பற்றி கவலைப்படலை. ஆனால் தோல்வியிலிருந்து நம்ம எழுந்து வரணும் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் அவர்கள் நினைக்கின்றார். அதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா செல்வராஜ் சொல்றது ஒன்னே ஒன்று தான், எப்பா சாமி கட்சிக்காக உழைச்சவனை கண்டுக்கவே மாட்டேங்க, அவன் மனம் வெதும்பி கட்சிக்கு வேலை பார்க்க மாட்டேன்றான், அதனால தான் நம்ம தோத்தோம். இந்த பிரச்சனையை எப்ப காது கொடுத்து கேட்க போறீங்க? திமுகவில் எப்போதுமே சரி, அதிமுக இருந்து போனாவே கிரேஸ் தான். அதிமுக இருந்து போறாங்கல்ல, அவங்க வெற்றியும் பெற்று விடுகின்றார்கள், அமைச்சராகவும் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி கட்சிக்கு 50 ஆண்டு காலம் உழைச்சவங்க எல்லாம் வேடிக்கை மட்டுமே பாக்குறாங்க. அதனால இவர்தான் முதல் ஆளா வெடிச்சு திமுக மீதும் ஸ்டாலின் மீதும் உதயநிதி ஸ்டாலின் மீதும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சு கட்சி விட்டு போயிருக்கிறாரு. ஸோ இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்டமைப்பானது தவேகாவுக்கு நகருது. திமுக சில்லு சில்லா உடையுது. இந்த விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொண்டாரா, இல்ல அதிமுக வந்து 25 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க, அந்த கட்சி தான் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேடிக்கை பார்த்துக்கிட்டு தன் கட்சி சிதறத கோட்டை விட்டுட்டாரா கவனிக்காம? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.